இப்ப குரு சுயசாரம் வாங்கி போறாரு, அதாவது புனர்பூஷணத்துல அவர் போறாரு. கேதுபான் ஒரு சிலதுக்கு அப்புறம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் மகனத்துல போறாரு. ராகு பகவான் அதே மாதிரிதான். கொடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாம் பெரிய லெவலுக்கு போறது இவங்க தான். கமிஷன் ஏஜென்சில பெரிய ஆளா இருக்குது இவங்க தான். அறிவு மூலமாக மூளையை கசக்கி செய்யக்கூடிய வேலை. அப்ப உங்க ராசியில குரு இருக்கும்போது இது மாதிரி தரங்களை கொடுத்த நண்பரோ கூட்டாளியோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ பிரச்சனை இல்லாத ஆள் இல்லைங்க. இப்ப 3 மாசமா கேட்டு பாருங்க. கேது வந்துட்டா மருத்துவ ஐயோ தாங்கவே முடியலையா, நம்ம நிம்மதியா இருந்து பல வருஷம் ஆகுது. ஒரு சில பேருக்கு குரு யோகமா இருந்தா பண காசை கொடுத்துருக்கும், இடத்த வாங்க வச்சிருக்கும், பூமியை வாங்க வச்சிருக்கும், ஏதோ காசு பணத்தை எப்படியாச்சும் கொடுத்துருக்கும். அது அப்பால் பட்ட விஷயம். இந்த 6 மாசம் 2026ல 6 மாசத்துக்குள்ள நீங்க வீடு இடம் பூமி மனை போலன்னா என்னன்னு கேளுங்க. நான் சொல்றது 6 மாசம் ஜனவரில இருந்து ஜூன் மாசத்துல கண்டிப்பா மனை போடணும். அதுக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற பொங்காலம்மன் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2026 அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட வசந்த காலம், எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம். நீங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அம்மன் அருள் டிவில எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்து அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப 2026ல இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும். எல்லாவித யோகமும் உங்களை தேடி. எந்தெந்த கிரகங்க? இயற்கை சுபகரமான குரு பகவான், அடுத்து சனி பகவான், ராகு கேது பகவான். இவங்க தான் நம்முடைய ஜாதகத்துல எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்துடைய தசாபுத்தி வந்தா எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி, குரு பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி, ராகு பகவானும் அரசாங்க அரசியல பெரிய லெவலுக்கு ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டமான கற்பனை. ராகு கேது பகவான் மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம். இது எல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா பார்த்துக்கிட்டு பலன் இல்ல, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுக்குறது தெரியுமா? இதுவரை இல்லாத 2026ல அந்தந்த கிரகம் அவங்க நட்சத்திரத்துல போறாங்க. அதனால நிறைய ஒரு மாற்றம் வரும் பாருங்க. சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு, குரு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் திடீர் ராஜயோகம்லாம் இருக்குது. அப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்கு. அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. எப்படி? காலபுருஷனுக்கு 3வது ராசி அறிவான ராசி. எப்படி? அறிவான ராசி, புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா அந்த மிதுன ராசிக்காரங்க தான். பயங்கரமா புத்திசாலியா யோசிப்பாங்க. ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசி மிதுனம் தான். இது காற்று ராசி, தகவல் தொடர்புக்கு உகந்த ராசி, சிறு சிறு பயணத்தை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி. படிச்சிருக்கவே மாட்டாங்க. இவங்கள மாதிரி யாரும் மனக்கணக்கு போட முடியாது. அந்த அளவுக்கு பிரெயின் மூலம் பயங்கரமா ஷார்ப்பா இருக்கும். கொடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாம் பெரிய லெவலுக்கு போறது இவங்க தான். கமிஷன் ஏஜென்சில பெரிய ஆளா இருக்குது இவங்க தான். அறிவு மூலமாக மூளையை கசக்கி செய்யக்கூடிய வேலை. உடம்ப அப்படியே சைலண்டா வச்சுக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். பிரம்மாண்டமான கற்பனையான குணம். இவங்களுடைய கற்பனையை இவங்க வெளியில கொண்டாந்தா இவங்க பெரிய லெவலுக்கு போகலாம். மிதுன ராசிக்காரன். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த 2026 அனைவருமே இந்த 4 கிரகம் மட்டும் உங்க ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருந்து, அந்த கிரகத்துடைய திசாபுத்தி நடந்து உங்க ஜாதகத்துல பிரபு ஜாதகம் அந்த கிரகம் நல்லா இருந்துட்டால் நீங்க தான் இந்த 2026ல ராஜா. இதை யாராலையும் மாத்த முடியாது. 4 கிரகம் உங்க தலைவிதியை மாத்தி தூக்கி அடிச்சு போயிட்டே இருக்கும். உங்க தலைவிதியை மாத்துறது இந்த 4 கிரகமா இருக்கும். ஏன் இந்த 4 கிரகத்தை மட்டும் நம்ம பாக்குறோம்? இந்த கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாத ஆளே கிடையாது. குருவை வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஹஹா குரு வந்துட்டார், குரு பார்த்தால் கோடி நன்மையை கொடுத்துருவாருன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். சனி பகவானை கண்டா எல்லாருமே ஜாதகனோட இருந்து வேகமா ஓடி ஐயோ சனி பகவான் என்ன பண்ண போறாரு, அடுத்து என்ன செய்ய போறாரு, எப்படி பண்ண போறாரு, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் ஓடுவாங்க. அடுத்து ராகு பகவான், ஆகா நம்ம ஜாதகத்துல என்ன தோஷத்தை கொடுக்க போறாரோ, எவ்வளவு ஏமாற்றத்தை கொடுக்க போறாரோ, இது எப்படி நடக்க போதுன்னு பிரச்சனையாக
ஏமாற்றம் வந்துருமோ வராதோ, நம்ம நம்ம பேர்ல எதுவும் வாங்கலாமா பண்ணலாமா அப்படின்னு இந்த ராகு திசை வந்தா தூக்கிட்டு ஓடுவாங்க ஜாதகத்தை. கேது வந்துட்டா மருத்துவ சொல்ல ஐயோ தாங்கவே முடியலையா, நம்ம நிம்மதியா இருந்து பல வருஷம் ஆகுதுயா. இந்த கிரகத்தை கண்டு பயப்பட யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லா பாருங்க, குரு பகவான், சனி பகவான், ராகு கேது இவங்க நம்மளுடைய ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா எப்போதுமே ராஜா தான். அப்ப இந்த கிரகத்துடைய திசா பத்தி உங்க ஜாதகத்துல நடக்குதானா கண்டிப்பா நீங்க எல்லாருமே 2026 இந்த வீடியோ மிஸ் பண்ணிருக்க கூடாது. உங்க உறவினர்களுக்கும் மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல்ல பாக்கணும், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் நிறைய பண்ணிக்கோங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சியும் வரிசையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த 2026 உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். கடைசி மட்டும் வீடியோ பாத்துக்குங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2026 என்ன செய்ய போகுது? ஏன்னா இதுல 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம். இப்ப மிதுனராசி பாருங்க, பொதுவா பாருங்க இந்த 2025 எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அப்படியே எடுத்து பார்த்தோம்னா, உங்க ராசிலே குரு இருந்தாரு பாத்தீங்களா? ஒரு சில பேருக்கு குரு யோகமா இருந்தா பண காசை கொடுத்துருக்கும், இடத்த வாங்க வச்சிருக்கும், பூமியை வாங்க வச்சிருக்கும், ஏதோ காசு பணத்தை எப்படியாச்சும் கொடுத்துருக்கும். அது அப்பாற்பட்ட விஷயம். குரு பலவீனம் வந்தா கண்டிப்பா நண்பர்கள், கூட்டாளி, தொழில் உத்தியோக தடங்கள், தாமதம், அவமானம், பிரச்சனை, மாமனார் மாமையா ஒரு மன வருத்தங்கள், ஒரு சங்கடங்கள், தொழில்ல பயங்கரமான ஒரு லாஸை பார்க்கக்கூடிய அமைப்பு, தொழில்ல பெருசா போய் ஏமாறக்கூடிய அமைப்பு, வேலை கிடைக்காம வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு, வேலை உத்தியோகத்தை பறி போகிறது, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது யாருன்னா மிதுன ராசி. நான் ஓப்பனா சொல்றேன். இது குரு சரியில்லாத நபர்களுக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். ஏன்னா உங்க ராசியிலே குரு இருக்காரு. இந்த வருஷம் எந்த கிரகம் மாறல, ராசியிலே குரு இருக்காரு. அது ஒரு சிலதுக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல யார் இருக்குது? ராகு பகவான் இருக்காரு. 10ஆம் இடத்துல பாவி கிரகமான சனி பகவான் இருக்காரு. இதான் கிரகத்துடைய அமைப்பு. அப்ப உங்க ராசியில குரு இருக்கும்போது இது மாதிரி தரங்களை கொடுத்த நண்பரோ, கூட்டாளியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ பிரச்சனை இல்லாத ஆள் இல்லைங்க. இப்ப 3 மாசமா கேட்டு பாருங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எதிரியா, பகையா, கடனா, வம்பா, வழக்கா, மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லைங்க மிதுன ராசிக்காரங்க. கேளுங்க, சொல்ல நோய், எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு இதுல என்னத்த நீங்க பாத்தீங்கன்னு கேட்டா மிதுன ராசி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் அப்படி டிக் பண்ணுவார். ஆமா இருந்துச்சுங்க. நண்பர்கள், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, வேலை உத்தியோகத்துல தடங்கள், தொழில ஒரு பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க. அவ்வளவு ஒரு மன சஞ்சலத்துக்கு ஆளாயிட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. எனக்கு நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசி 2025. இப்ப 2026 பர்ஃபெக்டா கொண்டு போகுது பாருங்க. பொங்காலமுடைய அருள் இருந்தா போதும், உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி, ஜெயம். யாருமே நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க நமக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கணும், கண்டிப்பா அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கர்மா கண்டிப்பா இறைவன் கொடுத்திருப்பார். அது எப்ப வேலை செய்யும் தெரியுமா? உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, அந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும், அது நடக்காதே, இதுல போங்கயா போகாதுங்க கரெக்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப ஜாதகத்துல தசா புத்தியை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். என்னுடைய முதல் பலன் இந்த வருஷத்துல, ஏன் இந்த வருஷத்துல நான் எல்லாத்துக்கும் உங்க நண்பர்கள், உங்க உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்றேன், ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன், என்னக்கா ஒரே காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லா கிரகமுமே அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்துல போறாங்க. இதான் ரீசன். இப்ப குரு சுயசாரம் வாங்கி போறாரு, அதாவது புனர்பூஷணத்துல அவர் போறாரு. கேதுபான் ஒரு சிலந்ததுக்கு அப்புறம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் மகனத்துல போறாரு. ராகு பகவான் அதே மாதிரிதான் சதயனத்துல போறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு. இதனாலதான் நான் அவங்க நட்சத்திரத்துல போறதுனால கண்டிப்பா யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் மிதுன ராசியில. ஏன்னா இது நல்ல ஒரு அமைப்பான கிரகமா இருக்கு. இப்ப என்ன சொல்லலாம், யாருக்கு குரு நல்லா இருக்கோ சொந்த தொழில் பண்ணுங்கப்பா, மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா தாராளமா அடிச்சு நொறுக்குங்கப்பா நான் சொல்லிடுவேன். தொழில் பண்ண ஆசை இருந்தா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நீங்க பண்ணி பாருங்க, உங்க லாஸ் வந்தா என்னன்னு கேளுங்க. உங்க ஜாதக தசா பத்தி நல்லா இருக்கும். ஏன்னா குரு வக்ரத்துல இருக்கிறார். அவர் மார்ச் மாசம் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாவே உங்க லைஃபை மாத்தி விட்டுருவார். அப்ப இந்த 2026 தொழிலுக்கு நல்ல நேரம். கணவன் மனைவி எத்தனை பேர் சண்டை போட்டு எத்தனை பேர் பிரச்சனை ஆகி பிரிஞ்சிங்க, நான் இப்படிதான் கேட்பேன். நிறைய பேருக்கு இருந்துச்சு. இப்ப திருமண வாழ்க்கையில 2026 நிறைய திருமணம் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மிதுன ராசியா இருக்கும். கண்டிப்பா அதை எழுதியே வச்சுக்கணும். ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி போறாரு. நான் காரணம் இல்லாம சொல்லல. உடனே கல்யாணம் பண்ணா உடனே குழந்தை பாக்கிங்க, நான் ஓப்பனா சொல்றேன்.
கணவன் மனைவி பிரிஞ்சுதான் ஒண்ணு சேருவீங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே நல்லா இருக்கும். இதுல எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேன். எத்தனை பேருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு? இந்த 6 மாசம் 2026ல 6 மாசத்துக்குள்ள நீங்க வீடு, இடம், பூமி, மனை போலன்னா என்னன்னு கேளுங்க. நான் சொல்றது 6 மாசம் ஜனவரில இருந்து ஜூன் மாசத்துல கண்டிப்பா மனை போடணும். அதுக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இனிமே 6 மாசத்துக்கு அவர் எப்படி பார்த்தாலும் உங்க ராசியை நோக்கி தான் வருவாரு. அதனால உங்களுக்கு அமைப்பா இருக்குன்னு நான் சொல்றேன். காரணம் இல்லாம சொல்லல. அப்ப வீடு, இடம், மண், மனை யோகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமையும். அதுல உள்ள சொத்துல உள்ள வில்லங்க இருக்கு பாருங்க. அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து, வில்லங்கத்தை ஏன் குறைப்பாரு தெரியுமா? சனிப்பவனுக்கு டைரக்டா பாக்குற 8ஆம் வம்பு வழக்கு பிரச்சனைக்குள்ள அதிபதி எங்க பாக்குறாரு? 4ஆம் இடத்த வீடு இடத்தை பாக்குறாருங்க. அப்ப கோர்ட்டு வழக்கு பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவாருங்க. குருபகனுடைய பார்வையும் இருக்குதுங்க 9ஆம் இடத்த. அப்பாவோட சொத்து, தாத்தாவோட சொத்து உங்களுக்கு வரணுங்க. இதாங்க விதி. அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும், சனி பகவான் நல்லா இருக்கணும், உங்களுடைய லக்னாதிபதி நல்லா இருந்தாவே இப்ப பூரிய சொத்து, பூரிய இடம் எல்லாமே சொத்து சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா வரணும். மிதன ராசிக்கு பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. வண்டி வாங்க போறீங்க, வாங்கணும்னா வாங்க. கண்டிப்பா அதுக்கெல்லாம் எந்த ஒரு தடங்களும் கொடுக்க மாட்டாரு. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. தொழில் நல்ல அனுகூலம் கண்டிப்பா தேடி வருது. கடன் பகை எதிரி இனிமே இருக்காது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, தயவு செய்து உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். இதுக்கு மாதிரி இழுபறியா 2-3 மாசமா கிடந்திருக்கும். இப்ப எது சம்பந்தமா லோன் கேட்டாலும் லோன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். பெருங்கொண்ட பணம், இன்கம் சந்தோஷம் இருக்கும். கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. நீங்க எவ்வளவு இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஎஃப்ல உள்ளவங்க, மருத்துவத்துறை வேலை பார்க்குறவங்க, கெமிக்கல் ஃபீல்ட்ல வேலை பார்க்குறவங்க, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர் எல்லாத்துக்கும் சொல்றேன், நேரம் நல்லா இருக்கு. இதை விட்டுறக்கூடாது. நான் மிதன ராசி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷம் 2026 எது வந்தாலும் அடிச்சு நோருக்கு ரெடியா இருக்கு. பெண்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தயவு செய்து எடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அடிக்க போகுது. 2026ல அதிக வெளிநாட்டு பணத்தை கண்டிப்பா மேற்கொள்ள போறீங்க. வேலை உத்தியோகமும் கிடைக்க போகுது. பாத்துக்குங்க. வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனா நிறைய விசா பிரச்சனை இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல விசா பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு பிஆர் கிடைக்கணும், அது சார்ந்த விஷயம் உள்ள வெளிநாட்டுல உள்ளவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போலாம். வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு மாற்றம் வருது. கண்டிப்பா லாட்ரியும் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். இருப்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, கமிஷன் வியாபாரம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நகைகரை வச்சிருக்கவங்க இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலன் 2026 முதல் நட்சத்திரம் மிருகசீரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டம் ராஜா. சொல்லவே முடியல. 6 மாசம் அப்படியே சக்கையா புழிஞ்சு சாரா தூக்கி போட்டீங்க. ஜூன் மாசம் உங்களுக்கு நிம்மதி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நிம்மதி இல்லைன்னு தான் நீங்க என்கிட்ட சொல்ல முடியும். மிருகசீரத்துல பிறந்தவங்க மட்டும் 2025 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. எதை எடுத்தாலும் தடங்கள், தாமதம், பிரச்சனை. என்னையா லைஃப்? பொருளாதார வருமானம் சரியில்லை, கடன் பிரச்சனை இருக்கு, எதிர் பிரச்சனை இருக்கு, மனைவி கணவன் மனைவி திருமணம் பேசி கிட்ட போற தடங்கள் ஆகுது, தொழில் உத்தியோகம் சரியா அமையல. ஏன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தா தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான ஒரு பதஷ்ட குணம் மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கும் உங்கள்ட்ட. பாத்துக்கங்க இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க. ஆனா ஒரு நிலையா பேசக்கூடிய குணம், வேலை, தொழில், உத்தியோகத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம், குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்களை நிறைய இருக்கும். மிருகசீரத்துல பிறந்தவங்க மட்டும் தைரியத்தை விட மாட்டீங்க. இந்த மிதன ராசியில மிருகசீரத்துல பிறந்தவங்க இனிமேதான் நல்ல நேரமே வருது பாருங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பீங்க, ஆசிரியர் வேலை பார்ப்பீங்க, அடுத்து கட்டிடம் சார்ந்த வேலையில பார்ப்பீங்க, அடுத்து மருத்துவ வேலை பார்ப்பீங்க. ஏதோ வெள்ளை யூனிஃபார்ம் இல்ல காக்கி யூனிஃபார்ம் போகிற தகுதி உங்களுக்கு உண்டு. இனிமே பாருங்க இந்த 2026 6 மாசம் வரை நீங்க எல்லாமே ராஜா தான். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் தேடி வரும். எந்த காரியம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இனிமே எந்த தடங்கும் உங்களுக்கு வராது. பாத்துங்க. நான் சொல்றது மிருகசீரத்தை பிறந்தவங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது 2026. எந்த ஒரு தடங்களும் வராது. ஏன்னா அதுக்கு நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது 2025ல மிருகசீரம். இப்பதான் உங்களுக்கு 2026 செம்மையா இருக்கு. பாத்துங்க. ஜாதகத்தை ஒரு அடி எடுத்து பாத்துங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்க பிரம்மாண்டமான கற்பனை. எப்படி? பிரம்மாண்டமான கற்பனை. இவங்க கற்பனை கலை ரொம்ப கொஞ்சம் பணம் காசுல ரொம்ப சிரமம் பொறுப்பீங்க. ரொம்ப கஷ்டமத்துக்கு மேல கஷ்டமா வருது. அடிக்கு மேல அடி விழுதியா. வருமானம் சரியா இல்ல, பொருளாதாரம் சரியில்ல, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு, வேலை உத்தியோகம் சரியா மேல, எதிரிய மாறிட்டாங்க, எதிரில வேலை பார்க்குற இடத்துல ஒரு பகையா வருது, கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு, மனைவிட்ட மன வருத்தத்துக்கு திருமணம் தாமதமாகுது, மருத்துவ செலவு பண்ணிவிட்டேன், ஒரு தடங்களை நிறைய பார்த்துக்கணும். என்னதான் என் விஷயம், நான் என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா இந்த திருவாதிரை. இப்பதான் நல்ல நேரம் வருது. நல்ல நேரம் உங்களுக்கு ராகு நல்லா இருந்துட்டா இப்ப பாருங்க, வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, வேலை உத்தியோகத்துல மாற்றம், வெளிநாடு மாற்றம், வெளியூர் மாற்றம், படிப்பு கல்வி, கெமிக்கல் ஃபீல்டு, அடுத்து மருத்துவத்துறை, கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே பட்டைய கலப்புவீங்க. எதுவும் தைரியமே இறங்கி அடிங்க. திருவாதிரையில பிறந்தவங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயம் ஜெயம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். 2026ல எது வந்தாலும் பயப்படாதீங்க. உங்களால ஜெயிக்க முடியும்.
திருவாதிரை பிறந்தவங்க கண்டிப்பா ஜாதகம் எடுத்து தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். பொறுமை தாங்க உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. அமைதி, பொறுமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தொழில் சொந்த காலம் நிக்கணும், யார்கிட்டையும் அடி பணிஞ்சு போட, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு முடிவு பண்ணிட்டா பின்வாங்காத குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. எது வந்தாலும் தைரியமா இருக்கு. புனர்பூச நட்சத்திரம் எது பிறந்தாலும் கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு, கல்வியோ, தொழில் உத்தியத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் எல்லாம் சூப்பரா இருக்கு. நான் சொல்றது புனர்பூச நட்சத்திரம் பண்ணாங்க. சொந்தமா வீடோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, தொழில் நல்லா பண்ணக்கூடிய அமைப்பும், எல்லா கலைஃப்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் பக்காவா இருக்கு. எது வந்தாலும் ஜெயிக்க ரெடியா இருக்கு புனர்பூசம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. குரு இருந்த தொழில், உத்தியோகம், வருமானம், இன்கம் எல்லாத்தையும் கஷ்டத்தை கொடுத்து புளிஞ்சு விட்டாரு உங்களை போன வருஷம் 2020. இனிமேதான் உங்களுக்கு நல்ல நேரம் வரும். மார்ச் மாசம் எது வந்தாலும் மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். 2026 மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.